ஹலோ விவார்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் ஏற்படக்கூடிய இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதா, இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வானது மீண்டும் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையில இருந்து பொருளாதார நிலைகள் வரைக்குமே அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல்கள் காணப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி என்பர்களே, நீங்கள் எதையுமே திட்டமிட்டு செய்பவர்கள். உங்களுடைய கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்களது தைரியஸ்தானம், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம், சத்தமஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். கடகராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் சுறுசுறுப்புடன் பணியாற்றுவார்கள். உங்களுடைய சேமிப்பினுடைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்களுடைய பேச்சில் பொறுமையும் நிதானங்களும் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா சுமூகமான உறவுகளும் தொடரும். உடல் உபாதைகளும் நீங்கும். எதிர்பாராத புதிய பொறுப்புகள் தேடி வரும். இதனால் கூடுதல் வருமானங்களும் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்குகளும் உயரும். உங்களுடைய நேர்மையான நடத்தையை அனைவருமே பாராட்டுவார்கள். உங்களுடைய விவாத திறமைகளும் அதிகரிக்கும். முக்கியமான விவாதங்களினுடைய உங்களுடைய பேச்சுக்கு மதிப்புகளும் அதிகரிக்கும். தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் விளையும். அதேபோல் உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி வகைப்படுத்தி செய்து காரியம் மாற்றுவீர்கள். விருப்பு வெறுப்பின்றி அனைவருக்குமே உதவியும் செய்வீங்க. நீங்கள் சார்ந்துள்ள துறைகளிலுமே சாதனையும் புரிவீர்கள். புதிய வாகனங்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய தேவைகள் எளிதாகவே பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகும். நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வெளியில் சாதகமானதாக முடியும். உங்கள் மீது அபாண்டமாக பார்த்தீங்கன்னா பழி சுமத்தியவர்கள் தவறுகளை உணர்ந்து வருத்தம் தெரிவிப்பார்கள். தெய்வ பலத்தால செயற்காரிய சாதனைகளையும் நீங்கள் செய்யலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை இப்பொழுது நிறைவேற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருப்பதனால வெளியூருக்கு சுற்றுலா சென்றும் வரக்கூடும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய செயல்களுக்கு அஸ்திவாரங்களையும் நீங்கள் போடுவீர்கள். உறவினர்களுடைய நலனில் அக்கறையும் செலுத்துவீர்கள். இல்லத்தில் களவு போற்றியிருந்த பொருட்கள் திரும்பவும் உங்களுக்கு கைக்கு சேரும். சமுதாயத்தில் உயர்ந்தோரினுடைய நட்புகள் உங்களுக்கு உந்து சக்தியாக அமையும். உங்களுடைய செயல்கள் இடையூறுகளின் இன்றி சுலபமாகவே நிறைவேறும். விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். உறுதியின்றி செய்த செயல்களில் ஒரு நிரந்தர பிடிப்பு ஏற்பட்டு மளமளவென்று நடக்க தொடங்கும். சில அனாவசிய செயல்களுக்கு கைபொருட்களை இழந்த நிலைகளும் இப்பொழுது மாறும். மற்றபடி சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்து சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள நேரிடலாம். ஆனாலுமே அந்த ஒரு பிரச்சனைகளானது தானாகவே விலகிவிடும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுமே தங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலகி விடுவீர்கள். அதேபோல் வேலை பளுவும் அதிகரித்தாலுமே அவற்றை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயரையும் வாங்குவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாகவும் நிறைவேறும். மதிப்பு மரியாதைகளும் உயரும். வியாபாரிகள் திட்டமிட்ட வேலைகளில் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பீர்கள். காலதாமதங்கள் ஏற்பட்டாலுமே உங்களுடைய செயல்கள் வெற்றியை பெறும். ஆனால் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காது. ஆகையால் புதிய முதலீடுகளை தள்ளி போடவும் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். அரசியல்வாதிகளினுடைய அந்தஸ்தில் சிறிது குறைபாடுகளும் உண்டாகும். ஆகவே கவனமுடன் நீங்கள் செயல்படவும். தொண்டர்களுடைய பாராமுகத்தினால கோபமடையாமல் கடமைகளை செய்து வரவும். பேச்சில் கண்ணியங்கள் குறையாது. கவனமாக இருக்கவும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை செய்வீர்கள். அதே சமயங்களில் எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைப்பதில் காலதாமதங்களும் ஏற்படும். பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். போக போக உங்களுக்கு சாதகமற்ற நிலைமைகளும் மாறிவிடும்.
பெண்மணிகளுக்கு புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவரிடம் எதிர்பார்த்த ஆதரவுகளும் கிடைக்கும். பணவரவுக்கு எந்த குறைகளும் இருக்காது. பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் நிறையும். மாணவ மணிகள் முனைப்புடன் செயல்பட்டு நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவீர்கள். திட்டமிட்ட வேலைகளில் பதற்றப்படாமல் ஈடுபடணும். அதே சமயங்களில் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆசிரியர்களிடம் நல்ல பாராட்டுகளும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலனையை பெறுவீர்கள். பயணம் செல்ல நேரலாம். மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களினுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. அதேபோல் ரகசியங்களை கையாளுவதில் கவனங்கள் தேவை. அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியையும் தேடிக் கொடுக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகளும் சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறும். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கும். நிதானங்கள் தேவை. அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால ஆர்டர்கள் எடுப்பதில் கவனங்கள் தேவை. லாபங்களும் உண்டாகும். கடின உழைப்புக்கு உங்களுக்கு வெற்றியையும் தேடித்தரும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். அதேபோல் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை நீங்கள் தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளையும் சந்திக்க நேரிடலாம். அதேபோல் உழைப்பிற்கான ஊதியங்கள் சற்று குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கலாம். மன தைரியத்தினால வெற்றியும் காண்பீர்கள். பொறுப்புகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும். வீண் அலைச்சல்கள் வீண் பயங்களும் குறையும். அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீர்கள். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள். வீண் செலவையும் உண்டாக்குவார். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவுகளும் உங்களுக்கு ஏற்படும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர்களினுடைய நேசங்களும் உங்களுக்கு கிடைக்கும். வாகன யோகங்களும் ஏற்படும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இப்பொழுது அமையும். தொழில் வியாபாரங்கள் வாக்கு வன்மையினால சிறப்பாகவே நடைபெறும். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தினால மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள். மேலும் உங்களுடைய மனதில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். லாபஸ்தானத்திற்கு அமரக்கூடிய குரு பகவானால சொத்து சேர்க்கையிலும் ஏற்படும். இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ராஜ யோகத்தை தரப்போகிறது. புதிய தொழில் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். வம்பு வழக்குகள் சாதகமாகவே முடியும். வண்டி வாகனத்தை நீங்கள் வாங்கலாம். வீடு கட்டலாம். பணம் வியாபாரங்களில் பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. ரகசியம் காப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வேலையில் இருந்த சிக்கல்களும் உங்களுக்கு நீங்கும். அதே போல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளத்தில் வேலைகளும் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் தேடி வரும். அரசு வேலைக்காக தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் தேடி வரும். இந்த குரு பயிற்சியால் எதிர்ப்புகளும் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். பல வகையான யோகங்களும் ஏற்படும். உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியங்களும் உண்டாகும். மனக்குழப்பங்களும் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானங்கள் தேவை. மேலுமே தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றியும் பெறும். பொருளாதார முன்னேற்றங்களும் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகங்களும் பிடிக்கும். வியாபாரங்கள் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலைகளே உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வார்கள். போட்டிகளும் உங்களுக்கு மறையும். குடும்பத்தில் திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக ஒரு பலனையே தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு மறையும். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளும் கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் மனக்கசப்புகளும் நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள். வாய்க்கு ருசியான உணவுகளும் கிடைக்கும். பெண்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும். பண வரவுகளும் கூடும். மனக்குழப்பங்கள் நீங்கி உடல் ஆரோக்கியங்களும் ஏற்படும். அரசியல்வாதிகள் மக்களினுடைய ஆதரவை பெற அவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவது உத்தமம். அமைச்சர்களினுடைய கெடுபிடிகள் அதிகரிப்பதனால் கட்சி மாறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எந்த ஒரு காரியத்திலுமே வெற்றிகளும் கிடைக்கும். கலைத்துறையினர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும்.
வரவேண்டிய தொகைகளும் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.